எப்படி இருக்கீங்க? சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் டியூட்டி டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். தீவிர சிகிச்சை பிரிவில் 2 மருத்துவ ஆலோசகர்கள் மாற்றி மாற்றி நைட் டியூட்டி செய்வாங்க. அதில் ஒருத்தர் அவர் டியூட்டி செய்கிற அன்றைக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருக்கும் டின்னர் வாங்கி தருவார். அவர் இனிக்க பேசுவார். அவரை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் கூட டியூட்டி பண்ணுறதுக்கு எல்லாரும் காத்துட்ருப்பாங்க. இன்னொருத்தர் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு இருப்பார். நம்ம பண்ணுற தப்பெல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட போகிறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு நாள் இந்த 2 டாக்டர்களும் பேசிகிட்டு இருந்ததை எதேச்சியாக நான் கேட்டேன். எங்கள் எல்லாருக்கும் பிடித்த டாக்டர் எங்கள் முதுகுக்கு பின்னாடி எங்கள் எல்லாரையும் கிண்டல் அடிச்சுட்டு எங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருந்தார். நாங்கள் எந்த டாக்டரை பார்த்து பயந்தோமோ அவர் எங்களுக்காக பரிஞ்சு பேசிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி 2 விதமாக இருக்கிற மனுஷங்களை முதல் தடவையாக பார்த்தது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அன்பானவங்க மாதிரியும் நல்லவங்க மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க முதுகுக்கு பின்னாடி அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க. அவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு வேண்டிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் குழி பறிப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களையும் பார்த்துருக்கேன். அடுத்தவங்க மேலே உண்மையான அக்கறை இருந்தும் சிடுன்னு விழுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இந்த அனுபவத்தில் இருந்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்ம முகத்துக்கு நேராக ஒருத்தர் நடந்துக்கிறத வச்சு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம யாரையும் எடை போடக்கூடாது அப்படிங்கிறது தான். யாரையும் நம்பவும் கூடாது, யாரையும் வெறுக்கவும் கூடாது. நான் சிடுமூஞ்சின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கிட்ட நெருங்கி பழக சந்தர்ப்பம் கிடைச்சப்போல்லாம் அதில் நிறைய பேர் உண்மையிலே அன்பானவங்களாக இருந்தாங்க. என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.